சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஃபைனல்ஸாக தேர்வாகக்கூடிய அபிஷேகாவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையிலேருந்து ஒரு gift வரணும்னு அவங்க தரப்புல இப்போ அவங்க கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போகிறோம். வரப்போகிற ஜூன் 7ஆம் தேதி சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இதுக்கான ஏற்பாடு நடந்து வந்துட்டு இருக்குது. விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி, அபிஷேகா அப்புறம் சுமன்ராஜ் இந்த 6 போட்டியாளர்களும் ஃபினாலேவை எதிர்கொள்ள போகிறாங்க. இதில் தன்வி வரைக்கும் 4 ஃபைனலிஸ்ட்டை அடுத்த வாரங்க உடனே சூஸ் பண்ணிட்டாங்க. 5வது வாரம் பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் சுற்று வச்சாங்கல்ல, அதில் தான் 5வது ஃபைனலிஸ்ட்டாக அபிஷேகாவையும் 6வது ஃபைனலிஸ்ட்டாக சுமன்ராஜையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இந்த 5வது ஃபைனலிஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டண்ட்டும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டாங்க. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட மைக்கை கொடுத்து, இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல நீ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, இல்லை இந்த விஷயம் நடக்கலை, லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. குறிப்பாக மோக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிக்கெட் ஃபினாலே கிடச்சதுன்னா நான் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பேன், அப்படி கிடைக்கணும்னா நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு என்னோட மியூசிக் ஜர்னி நான் கண்டினியூ பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்த தான் சுமன்ராஜும் ஜினோஜ் இவங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயாஸ்ரமும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அபிஷேக் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5யோட டிக்கெட் ஃபினாலே இந்த 5வது டிக்கெட் எனக்கு கிடைக்கலனா நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன், ஃபீல்லாம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஃபீல் உனக்கு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பித்த புதுசில் நான் ஒரு டைம் விஜய் சார் ரவுண்டு வரும்போது ஒரு பாட்டு பாடினேன். அந்த பாட்டை பார்த்துட்டு எல்லாருமே, குறிப்பாக ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து, இந்த பாட்டை விஜய் சார் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக நேரில் வந்து உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்பாரு, உன்னை கூப்பிட்டு பேசியிருப்பாரு, ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லும்போது அது உண்மையாகவே நடக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த சீசன் முடியறதுக்குள்ளே யாராவது ஒரு செலிபிரிட்டி மூலயமா விஜய் சார், அதுவும் இப்போ அவங்க சிஎம் ஆகிட்டாங்க, அவங்க வந்து எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அதுக்கெலாம் சான்ஸ் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் என் மனசுனாலே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அது ஒரே ஒரு குறை தான். விஜய் ஆண்டனி சாரும் நான் வந்து பாடின பாட்டை பார்த்துட்டு உண்மையாக விஜய் சார் இந்த பாட்டை பார்த்துட்டு ஹாப்பி ஆவார்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஷோவில் நிறைய இருக்குது. அதில் என்னோட பெரிய டார்கெட் வந்து இந்த ஷோவில் நான் பாடிக்கிட்டு இருக்கும்போதே விஜய் சார் கூப்பிட்டு என்னை பாராட்டணும், அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இல்லை அவங்க கையில் ஒரு gift கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிஷேகா அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எதுவும் கவலைப்படாத, நீ இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணு, கண்டிப்பாக நீ சொன்ன விஷயம் அவருக்கு ரீச் ஆகியிருக்கும். எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸை அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்ம சரிகமபா டீமே மீட் பண்ணுவார். குறிப்பாக அபிஷேகா உன்னோட இந்த ரெக்வஸ்ட் அவர் காதில் விழுந்துச்சுன்னா அவர் உனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எஸ்பி சரண் உட்பட எக்கச்சக்கமானவங்க அபிஷேகாவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கான்னு தெரியல. அப்படி நடந்தால் கண்டிப்பாக அபிஷேகா தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் கண்டஸ்டன்ட் சரிகமபா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.